السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நிம்மதி காணும் இடமாக அல்லாஹு தஆலா எமக்கு தந்த வீடுகளை வைத்திருக்கின்றார். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களது வீடுகளிலே அமைதியை நிம்மதியை வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். வீடுகளில் ஒவ்வொருவரின் ரகசியங்கள், பிரைவேசி பாதுகாக்கப்பட வேண்டும், மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவரின் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்களை எமது மார்க்கம் பேசி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே கிட்டத்தட்ட 11 ஒழுக்கங்களை குர்ஆன் ஹதீஸிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது, ஒரு வீட்டுக்கு நுழைவதற்கு முன்னால் அந்த வீட்டிற்கு நுழைவதற்கு அனுமதியை கேட்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்கள் அனுமதியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. இன்னும் ஒரு வீட்டுக்கு நீங்கள் நுழைய வேண்டும் என்றால் நீங்கள் அனுமதியை பெறும் வரைக்கும் நுழையாதீர்கள், அனுமதியை பெற்றதற்கு பின்னால் தான் நீங்கள் நுழைய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. இரண்டாவது, மார்க்கம் சொல்கின்றது வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு நுழையவா என்று அனுமதி கேட்டுவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்ன ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று ஒரு வீட்டுக்குள் நுழையும் பொழுது 3 தடவை அனுமதி கேட்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்படி அனுமதி கிடைக்கவில்லை என்றிருந்தால் அவர் திரும்பி செல்ல வேண்டும். அப்படி திரும்பி செல்வது அது பரிசுத்தமானது, உள்ளத்துக்கும் ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடியது என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இதஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாஸ, உங்களில் ஒருவர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது 3 தடவை அனுமதி கேட்டு ஃபலம் யுதன் லஹு, அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, யாரும் ஆன்சர் பண்ணவில்லை என்றிருந்தால் ஃபல் யர்ஜி, அவர் திரும்பி செல்லட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக, ஒரு வீட்டுக்குள் நுழையும் பொழுது நான் யார் என்ற பெயரை சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒருவர் வந்தார், வாசலை தட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்டார்கள். சொன்னார், நான் என்றார். நான் தான் வந்திருக்கின்றேன் என்றார். நாமும் சில வீடுகளுக்கு சென்று அப்படி செல்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன என்று ஒரு வெறுப்பதை போன்று, யார் அன என்று சொல்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாக நான் என்று சொல்வது அது ஒரு வகையான பெருமையின் வார்த்தை. எனவே இப்படி சொல்லாமல் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதே போன்று ஒருவர் வீட்டுக்கு சென்றால் நாம் வீட்டு வாசலுக்கு முன்னால் நிற்காமல் சற்று ஒதுங்கி நிற்பது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒருவரது வீட்டுக்கு சென்றால் வீட்டு வாசலுக்கு முன்னால் நிற்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கமாக அல்லது இடது பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி நின்று அனுமதியை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. அபூதாவுத் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று கண்ணியமானவர்களே, அனுமதி கேட்டு அலட்டக்கூடாது. குர்ஆன் சொல்கின்றது, வைன் கீல லகும் உர்ஜிஉ ஃபர்ஜிஉ ஹுவ அஸ்கா லக்கும், ஆள் வீட்டில் இல்லை, திரும்பி செல்லுங்கள், அல்லது இப்பொழுது சந்திக்க முடியாது என்று யாராவது சொல்லிவிட்டால் நீங்கள் திரும்பி செல்லுங்கள், இல்லை நான் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று நாம் யாரையும் அலட்டக்கூடாது என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். இதே போன்று எமது மஹ்ரமான உறவுகள், தாய் தந்தை சகோதர சகோதரிகள், இவர்களது வீட்டுக்கு செல்லும் பொழுதும் அனுமதி பெற்று சலாம் சொல்லிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றது. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு மனிதர் வந்தார், வந்து கேட்டார், நான் எனது தாயிடத்தில் அனுமதி கேட்க வேண்டுமா என்று கேட்டார். சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது தாய் ஆடை இல்லாமல் ஆடையற்ற நிலைமையிலே பார்ப்பதற்கு நீ விரும்புவாயா? யாரும் விரும்ப மாட்டார்கள் என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று பருவ வயதை அடையாத சிறுவர்கள் கூட அனுமதி கேட்டு பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியஸ்தஅதின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும மின்கும் ثلاث مرات
பருவ வயதை அடையாத பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் வீட்டுக்குள் ரூம்ஸ்கள் இருக்கும். பெற்றோருக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு ரூம் இருக்கும் பொழுது அந்த ரூமுக்குள் நுழையும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் அனுமதி கேட்டு வீட்டுக்குள் நுழையும் பக்குவத்தை, அந்த ஒழுக்கத்தை மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றது. இதே போன்று கண்ணியமானவர்களே, மற்றவர்களின் வீட்டை அனுமதி இல்லாமல் பார்க்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னும் ஒருவர் வீட்டில் உள்ள விடயத்தை அனுமதி இல்லாமல் ஒருவர் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரின் கண்ணை அவர்களுக்கு பிடுங்க முடியும், ஹலால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் மிக மோசமான ஒன்றுதான் அனுமதி இல்லாமல் மற்றவர்களின் வீடுகளை பார்ப்பது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று ஒரு வீட்டுக்கு சென்று விசிட் பண்ணிவிட்டு திரும்பி செல்லும் பொழுதும் அனுமதி கேட்டு பெற்றுக்கொண்டு திரும்பி செல்வதையும் மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், யாராவது ஒருவரை நீங்கள் விசிட் பண்ண சென்றால் அவரிடத்தில் உட்கார்ந்து பேசிவிட்டு திரும்பி செல்லும் பொழுது அனுமதி கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் திரும்பி செல்லும் பொழுது நான் போய் வரவா, நான் முடித்துவிட்டு செல்லவா என்ற கருத்துப்பட நாம் அனுமதி கேட்டு பெற்றுக்கொண்டு திரும்பி செல்வதையும் மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது. இப்படியான அழகான ஒழுக்கங்கள் ஒரு வீட்டின் மரியாதை, ஒரு வீட்டின் மானம், ஒரு வீட்டின் பிரைவேசியை பாதுகாப்பதற்காக வேண்டி மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது. எனவே வீடுகள் என்பது மனிதர்களின் ரகசியங்கள், மனிதர்களது மானங்கள், மனிதர்களது சொந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக, ஒரு இடமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை நாம் அனைவரும் கடைபிடிக்கும் பொழுது அந்த வீடும் அழகானதாக, பக்குவமானதாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய வீடுகளாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை கடைபிடித்த முத்தகீன்களின் கூட்டத்தில் ஆகுவதற்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.